எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று கொண்டிருக்கிறது தான் முக்கியம். சென்னையில் அந்த சேர்ல யார் உட்கார்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்கன்னா. தமிழக பாஜக மாநில தலைவர் மாற்றம் குறித்து தற்போதைய தலைவர் அண்ணாமலை பேட்டி கொடுத்துள்ளார். ஏன்னா 98 வரைக்கும் நாம இருந்தோம், 98க்கு பிறகு மாறி இருக்குன்னு நான் சொன்னது உண்மைதான். அதே நேரத்தில் லோக்கல் பாடி ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருந்துச்சு. ஆம் ஆத்மி பிரச்சாரத்தை என்ன கேட்டாங்க, லோக்கல் பாடி எங்களுக்கு கொடுத்தா தான் மாநில அரசும் லோக்கல் பாடியும் ஒரே நேரத்தில் எம்சிடி வேலை செய்ய முடியும், அப்பதான் உங்களுக்கு திட்டங்கள் மக்கள் பார்த்துட்டாங்க. சரி, எம்சிடியும் உங்களுக்கு கொடுத்தேன், மாநில அரசும் 10 ஆண்டுகள் கொடுத்தேன், எந்த மாற்றமும் நீங்க பண்ணலையே, அதுக்கு நாங்கள் மத்திய அரசு கையிலேயே டெல்லியை கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற நெரேட்டிவ் தான் மக்கள் களத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா ஒண்ணு இல்லைங்கண்ணா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல நான் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன், அது இன்னைக்கு முக்கியம் கிடையாதுங்கண்ணா. நம்மளை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கு, இன்னும் வேகமாக வளர வேண்டும். 2026 நோக்கி நாங்கள் சில விஷயத்தை அதற்கு முன்பு செய்திருக்க வேண்டும், செஞ்சிட்டோம். அதாவது மாவட்ட தலைவருடைய தேர்தல் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டோம். நாங்கள் எங்களுடைய தரப்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து களத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். இது எங்களுடைய தேசிய தலைவர் அவங்க முடிவு செய்யணும், எந்த தேதியின் முடிவு செய்யணும், அதன் பிறகு யார் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்கன்னா. எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று கொண்டிருக்கிறது தான் முக்கியம். சென்னையில் அந்த சேர்ல யார் உட்கார்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்கன்னா. ஏன்னா எல்லா தலைவர்களும் ஒரே நேர்கோட்டு பாதையில் பயணம் செய்யும் பொழுது இது அங்கே பிரச்சனை இல்லை என்பது என்னுடைய கருத்துங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.